ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோ தான். அந்த வீடியோவை எப்படி நம்ம அலைட் மோஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இன்னும் அலைட் மோஷன் ஆப் டவுன்லோடில் இல்லைன்னா என்னோடய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி அதில் கொடுத்துருக்குற அலைட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே இருக்கிற க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிளஸ் செலக்ட் பண்ணி 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிசொல்யூஷன் 1080p கொடுத்துக்கோங்க. கீழே ஃப்ரேம் ரேட் 30 fps கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இமேஜ் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 டாட் ப்ரெஸ் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அனிமேஷன் பண்ணும்போது இமேஜ் கரெக்டாக செட் ஆகி இருக்காது. பின்னாடி இருக்க பிளாக் கலர் உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இருக்கிற மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி ரைட் சைடில் இருக்க தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணி ஆடியோ அப்படின்றத ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதால 10 செகண்ட்ஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே அளவுக்கு உங்களோட இமேஜையும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, இங்கே ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த இமேஜை ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி ட்ரெஸ் கலர் மட்டும் எல்லோ கலரில் தெரிய வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கலர் அண்ட் லைட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசிக்கு முன்னாடியாக ஸ்பாட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறி இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்கிற கலர் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி அதில் எல்லோ கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதை 200% நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபெதர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர் 0% டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த்தாக இருக்கிற ஆப்ஷன் சேச்சுரேஷன், அதை கிளிக் பண்ணி அது 0%லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் சாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5.57 வச்சுக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். 5.57. ஓகே, வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கான எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஒரே ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறோம். அது என்னன்னா ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பல்ஸ் சைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ பல்ஸ் சைஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் ஃப்ரீக்வன்சியை எத்தனை வைக்கணும்னா 15.70 வைக்கணும்.
15.70. ஓகே, அப்புறம் செகண்டாக இருக்கிற ஷ்ரிங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷ்ரிங்க் எத்தனை வைக்கணும்னா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து க்ரோ வந்து 1.01 வந்து வைக்கணும். 1.01 வந்து வச்சுட்டு ஸ்டார்டிங் பேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வந்து உங்களுக்கு தேவையான அந்த எஃபெக்ட் வந்து இப்போது வந்து சவுண்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன், காப்பிரைட் இஷ்யூ. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். லைட்டாக ஷ்ரிங்க் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அதாவது பீட் எஃபெக்ட் மாதிரியான அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டாக பண்ண போகிறது என்னென்னா, டெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ரைட் சைடில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற உங்களோட அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதால இந்த தமிழ் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டிக் ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டையும் கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எடிட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கூகுளிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கிளிப் போர்டுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளேருந்து ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கொஞ்சம் ஆசை அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட சாங்குக்கு ஏற்ற மாதிரியான லிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து கரெக்டாக வைக்கணுமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து லிரிக்ஸை வந்து கட் பண்ணி சாங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ வந்து நான் வந்து அதை கட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆசைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் கனவு. நான் வந்து இந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால நான் வந்து டாட் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சாங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க சாங்க்கு இது வந்து கொடுக்க தேவையில்லை. கொடுத்தா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு, செகண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு, தேர்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேர்ட் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஃபோர்த் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபோர்த் லிரிக்ஸும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதில் இருக்கிற ட்ராயிங் அண்ட் எட்ஜ் வந்து கொடுத்து அதில் ஃபோர்த்தாக இருக்கிற ட்ராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம், அதாவது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த டைமண்ட் சிம்பிள் தான் வந்து கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டில் வச்சு ஃபஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். செகண்டாக கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த கீ ஃப்ரேமில் எண்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் இல்லை எண்ட்
எண்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து உங்களுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரா பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டோட அந்த அனிமேஷன் வந்து முடிச்சிட்டோம். அதாவது எஃபெக்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஃபஸ்ட்டாக பண்ண அந்த எஃபெக்டை வந்து கீழே இருக்கிற 3 டாட் வந்து ப்ரெஸ் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு அதை வந்து செகண்ட் லிரிக்ஸும் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்படியே தேர்ட் லிரிக்ஸ், அப்படியே ஃபோர்த் லிரிக்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கான எல்லா லிரிக்ஸ்லேயும் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிற விஷயம் என்னென்னா பிளாக் ஸ்க்ரீன் தான் வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் தேவைன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட்டனை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பிளாக்குக்குள்ளே லைட்டாக ஸ்னோ மாதிரியான எஃபெக்டை வந்து கொடுக்கும். இப்போ வந்து இதையும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. மெதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் லைட்டாக அந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களோட லோகோவை வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.